ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 11வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்து பாருங்க, அப்பதான் இந்த வீடியோ புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த விர்ரக் அப்படிங்கிற வேம்பியரை கொன்னு நம்ம ஹீரோவோட வேம்பியர் அவதாரம் அந்த விர்ரக்கோட பிளட் அப்சர்வ் பண்ணி ஒரு பியூர் பிளட் வேம்பியரா மாறி இருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம டயானாவையும் டயானாவோட பிரதரையும் வேற ஒரு சிட்டிக்கு கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்ணி இருந்திருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்கெலிட்டன் ஹீரோவை அவுல் பேர்கோசலிக் அப்படிங்கிற ஒரு வேம்பியர் வந்து அட்டாக் பண்ணிருக்கோம். நம்ம ஹீரோவும் இவனுங்கிட்ட இருந்தா பொழைக்க முடியாதாட்டங்குது. இப்ப நம்ம கிட்ட புது பவர் வேற இருக்கு, அதை பழவறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், பர்ட்டமாமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நம்ம ஸ்கெலிட்டன் அவதார டிஸ்மிஸ் பண்ணிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நானா பேசினேன், டேய் என்னோட பேரை ஞாபகம் வச்சியா, நான் கண்டிப்பா திரும்ப வருவேன், நான் தாண்டா ஹேண்ட்ஸ் ஹூ ஆஃப் அபிஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் என்னது இதெல்லாம் நானா பேசினேன், இந்த மாதிரி லைன் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பேசினதே இல்ல, இப்ப எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு, இந்த மாதிரி லைனை நான் பேசுறதுனால அவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க, இல்ல கண்டிப்பா இவங்க என்னை பத்தி தப்பா தான் நினைச்சிருப்பாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம், டேய் நீ எதுவும் தப்பாலாம் பேசல, கரெக்டா தான் பேசின, நீ தனியாளா இருந்தே அந்த வேம்பையரோட மொத்த ஆர்கனைசேஷனையும் அழிச்சிருக்க, அப்புறம் அந்த சிட்டில இருந்த ஒரு அப்பாவி பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது அப்படியா, அப்படின்னா நான் ஒரு ஹீரோவா அப்படின்ட்டு அங்க இருந்து எந்திரிச்சு, சரி ஓகே என்னோட கர்மா பாயிண்ட் வர எவ்வளவு இருக்குன்னே தெரியல, நான் போய் அதை முதல்ல செக் பண்றேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போறான். நம்ம ஹீரோவும் அவனோட சிஸ்டத்தை ஓபன் பண்ணி சரி எவ்வளவு கர்மா பாயிண்ட் தான் இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோட கர்மா பாயிண்ட் 7 லட்சத்துக்கு மேல இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது 7 லட்சம் கர்மா பாயிண்டா, இதுக்கு முன்னாடி நான் என்னோட ஸ்கில் அப்கிரேட் பண்றதுலயே மொத்த கர்மா பாயிண்டையும் யூஸ் பண்ணிட்டேன், ஆனா இப்ப இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இது கண்டிப்பா அந்த டார்க் மேஜ் அப்புறம் வேம்பயர் இவனுங்களெல்லாம் தோக்கடிச்சான்ல அதுல தான் கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு, சரி இது எனக்கு இன்னும் நல்லதா போச்சு, இப்ப எல்லா கர்மா பாயிண்டையும் வச்சு இப்ப நான் என்னோட ஸ்கில்ல மறுபடியும் அப்கிரேட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்கில் அப்கிரேட் பண்றான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களால இன்னும் அதிகமா அவதார சமன் பண்ண முடியும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் இன்னும் அதிகமா சமன் பண்ண முடியுமா, இப்ப ஏதாவது எனக்கு புது ஸ்கில் வரணுமே அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு புது ஸ்கில் வந்திருக்கு, இதோட பேரு பெர்சோனா அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் நைஸ் பெர்சோனாவா, இந்த ஸ்கில்லும் கிட்டத்தட்ட மைண்ட் ஹப் மாதிரி தான் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ சிஸ்டத்தை பார்த்தா இந்த பர்சோனா ஸ்கில்லோட பவர் என்னன்னா நம்ம ஹீரோட இருக்க எமோஷனை மொத்தமா நம்ம ஹீரோவோட அவதாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்ப நம்ம ஹீரோவும் இந்த இனிஷியல் ஸ்கில் யூசருக்கு தேவைங்கிறதுனால இந்த சிஸ்டம் கொடுக்குதா, அப்படின்னா இந்த ஸ்கில் இப்ப எனக்கு தேவைப்படுது, அதுக்கான காரணம் என்னன்னா நான் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்கேன், இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும், அப்புறமேட்டுக்கு என்னோட பவர் அதிகமா இருக்க ஒரு சில முட்டாளுங்களையும் நான் தோக்கடிச்சிருக்கேன், ஆனா நான் கடைசி 2 வருஷமா என்னோட ரூம் விட்டு வெளியே போகவே இல்லை, எந்த ஒரு ஹியூமனையும் மீட் பண்ணி நான் எதுவுமே பேசல, ஏன்னா என்னோட பயம் தான், அவங்க என்னை பத்தி என்ன சொல்லுவாங்களாங்கிற பயம், அதனால நான் என்னோட ரூம்லயே இருந்து என்னோட முழு நேர வேலையாவே நான் வீடியோ கேம் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருந்தேன், ஆனா உண்மையிலேயே இந்த ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்க பயந்தாங்கோலி தான் நான், இந்த ரூம் விட்டு வெளியே போறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இந்த ரூம் தான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ட்டு என்னோட லோன்லினஸ் அப்புறம் என்னோட சேட்னஸ் அப்புறம் கடைசியா என்னோட கோவம் அப்புறம் என்கிட்ட இருக்க எல்லா நெகட்டிவ் எமோஷனுமே எனக்குள்ள இருக்கிறதுனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு ஹேண்ட்ஸ் என்னோட எல்லா நெகட்டிவ் எமோஷனையும் நீ எடுத்துக்க அப்படின்னு நம்ம ஹேண்ட்ஸுக்கு எல்லா நெகட்டிவ் எமோஷனையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோவும் இப்போ எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது, என்கிட்ட இப்ப எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷனுமே இல்லாத மாதிரி இருக்கு, எப்படின்னா கிட்டத்தட்ட என்னோட நெகட்டிவ் எமோஷன் எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஹேண்ட்ஸை பார்த்து, டே ஹேண்ட்ஸ் என்னோட நெகட்டிவ் எமோஷன் உங்ககிட்ட இருக்கிறதுனால உனக்கு இப்ப எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹேண்ட்ஸோ நீ ஒன்னும் கவலைப்படாதரா அப்படின்ட்டு, என்னது உனக்குள்ள இவ்வளவு நெகட்டிவ் எமோஷனை வச்சிட்டு இருந்தியா, உன்னோட எமோஷன்லாம் என்ன அஃபெக்ட் பண்ணுதுரா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது உன்னை அஃபெக்ட் பண்ணுதா, என்னோட எமோஷன்லாம் உன்னை எதுவும் பண்ணாது இருந்தானே உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் சிரிச்சுக்கிட்டே, டே அது எனக்கு தெரியும், நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் இருப்பேன், உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கும் அஃபெக்ட் ஆகும்டா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் நீ என்ன சொல்ற அப்படின்னு பாக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் திரும்பி என்னது எக்ஸ்ப்ளோஷனா, என்னது மறுபடியும் இந்த சிட்டியை வில்லன்ஸ் அட்டாக் பண்றாங்களா, இப்ப கொஞ்ச நாளா இந்த வில்லன்ஸோட அட்டாக் ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்ட்டு, இல்ல இல்ல அதை பத்திலாம் நான் யோசிக்க கூடாது, என்ன நடந்தாலும் அந்த கார்டியன்ஸ் பாத்துப்பாங்க, நான் ஏதாவது ஹீரோயிசம் காட்டுறேன் அப்படின்னு போய் போன டைம் அடி வாங்கின மாதிரி அடி வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்ட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம், நீ எதுக்காக அந்த வில்லன்ஸ் அழிக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது அப்படின்ட்டு, என்னோட நெகட்டிவ் எமோஷன்லாம் ஹேண்ட்ஸ்ல இருக்கிறத என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, நான் என்னோட நெகட்டிவ் எமோஷன் இருந்து தூரமா போகணும்னு மட்டும் தான் பார்த்தேன், ஆனா உண்மையா நான் என்ன நினைச்சேன்னா இந்த வில்லன்ஸ் எல்லாம் அழிக்கணும், ஆனா நான் நினைச்சதை தவிர வேற எதுவுமே பண்ண கிடையாது, ஏன்னா இவங்களை பார்த்து எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அதனால நான் வெறும் காரணம் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம் ஒரு மாஸ்க் எடுத்துக்கிட்டு, அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க கிரைம்ஸ் எல்லாம் நான் இனிமே பாத்துக்கிறேன், இப்பில இருந்து இங்க எந்த தப்புமே நடக்காம நாம பாத்துக்கலாம் அப்படின்னு மாசா போஸ் கொடுக்குறான். அப்புறமேட்டுக்கு அந்த வில்லன்ஸ் அட்டாக் நடந்த
இடத்த காட்டுறாங்க. அப்ப 2 கார்டியன்ஸ் நின்னுட்டு அந்த பைத்தியக்கார வில்லன்ஸ் இந்த மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப அவனுங்க எல்லாம் ஒரு குரூப் வேற ஆரம்பிச்சுக்கிறானுங்க. அதனால அந்த பைத்தியக்காரங்களை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிருச்சு அப்படின்னு ஒரு கார்டியன் சொல்றான். அப்ப இன்னொருத்தனும் அப்படின்னா நாம புது கார்டியன்ஸை ரெக்ரூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் ஒரு பில்டிங் மேல நின்னுட்டு கேட்டுட்டு ஓ அப்படின்னா இந்த வில்லன்ஸ் எல்லாம் குரூப்பா சேர்ந்து செயல்படுறானுங்களா, அப்புறம் இந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு வர அவனுங்க தப்பிச்சு போயிட்டானுங்களா அப்படின்ட்டு இல்ல அவனுங்களை அவ்வளவு ஈஸியெல்லாம் தப்பிச்சு போக விடக்கூடாது, அவனுங்களை கண்டிப்பா பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி 2 கண்ணை கிரியேட் பண்றான். சரி இப்ப போங்க அப்படின்னு அந்த 2 ஐயும் அமுச்சு விட்டு இந்த ஐஸ் மூலியமா நான் இங்க இருந்து இந்த சிட்டில என்ன நடக்குதுன்னு என்னால பார்க்கவும் முடியும் அப்புறம் கேட்கவும் முடியும், இனிமே என்கிட்ட இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறான். அப்போ ஒருத்தனும் சிகரெட் குடிச்சிட்டு டேய் எனக்கு ஹேஷ்ட்ரே வேணும் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஒரு ரெட் ஆரும் உனக்கு ஹேஷ்ட்ரே தானே வேணும் இந்த ஹியூமன் ஹேஷ்ட்ரே அப்படின்னு ஒருத்தனை பிடிச்சி வச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த கிரே ஹேரும் சிரிச்சுக்கிட்டு டேய் உனக்கு என்னோட ஃபேவரட் ஹேஷ்ட்ரே என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு அந்த பிடிச்சி வச்சிருக்கானுங்களா அவன் மேல அந்த சிகரெட்டை வச்சு சூடு வைக்க போறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ அமுச்சுட்ட ஒரு ஐ இருக்கு. அப்புறமேட்டுக்கு இன்னொரு இடத்துல இல்ல நிறுத்துங்க இப்படி பண்ணாதீங்க, நாங்க இனிமே எங்கேயும் ஓட மாட்டோம், எங்களை தயவு செஞ்சு அடிக்காதீங்க அப்படின்னு ஒரு அம்மாவும் பையனும் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் அடங்குது. அவனும் நீங்க எத்தனை டைம் சொன்னாலும் திருந்த மாட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டான் அப்படின்னு அவங்களை அடிக்க போறான். அந்த இடத்துலயும் நம்ம ஹீரோட ஒரு ஐ இருக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல ஒருத்தன் கடையோட கண்ணாடியை உடைச்சிட்டு பரவாயில்லண்டா இது இவ்வளவு ஈஸியா முடியும்னு நினைக்கல அப்படின்ட்டு சூப்பர் ராய் இன்னைக்கு எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு, இங்க இருக்க எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அந்த இடத்துலயும் நம்ம ஹீரோட ஒரு ஐ இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவும் நான் உங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்க எல்லாரும் வில்லன்ஸ் இல்ல அப்படின்னாலும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க யாரையும் இப்படியே விட மாட்டேன், உங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அந்த கடையில இருந்தவனையும் அட்டாக் பண்றான். அப்புறமேட்டுக்கு அந்த ஒரு அம்மாவையும் பையனையும் அடிச்சான்ல அவனையும் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டான். அப்புறமேட்டுக்கு அந்த ரோட்ல ஒருத்தன் ஒரு சிகரெட்டை வச்சு இன்னொருத்த மேல சூடு வைக்க போனாலும் அவனையும் வந்து பிடிச்சிட்டான். நம்ம ஹீரோவும் பெரிய பெரிய தப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா தப்பு பண்ற யாரையுமே அதிகமா கண்டுக்கிறது இல்ல, அதனால இவங்களுக்கு பயம் இல்ல அப்படின்ட்டு டேய் உண்மையான ஈவில் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் தெரிய போகுது, இந்த நாளை நீங்க யாரும் மறக்கவே மாட்டீங்க. அப்புறம் டேய் நீ இந்த மாதிரி மத்தவங்களை கொடுமைப்படுத்துறதுனால அவங்க வளர்ந்து வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க, அப்புறம் டேய் நீயும் இந்த திருட்டு வேலையை இனிமே நீ பண்ணக்கூடாது, அப்புறமேட்டுக்கு டேய் உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் இந்த மாதிரி தப்பை நீங்க இன்னொரு டைம் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாவே உங்க எல்லாத்தையும் கொன்னுருவோம்டா அப்படிங்கிறான். அவனுங்க எல்லாம் அங்க வந்து கதற சத்தம் மட்டும் தான் கேக்குது. அப்புறம் நம்ம ஹீரோவும் பரவாயில்ல என்னோட புது பவரை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி கத்துட்டு நடக்குது அப்படின்ட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும், இந்த சிட்டில கிளீன் பண்ண வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான ஐயை நம்ம ஹீரோ கிரியேட் பண்றான். இந்த ஐலாம் நம்ம ஹீரோட ஒரு ஷேடோ ஓட்டுங்குது. நம்ம ஹீரோவும் சரி எல்லாரும் போய் இந்த சிட்டியை பியூரிஃபை பண்ணுங்க அப்படின்னு அந்த ஐயெல்லாம் அமுச்சு விட்டான். கைஸ் இந்த எபிசோட வேற லெவலில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமேட்டுக்கு இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக் டார்கெட் வைக்கிறேன், பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணா நான் கண்டிப்பா படிப்பேன், உங்களால முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.